வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் 13 வயது சிறுவன் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை, போலீசார் தீவிர விசாரணை. போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து நடவடிக்கை, காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தகவல். காலாப்பட்டு தொகுதியில் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. காரைக்கால் அருகே 13 வயது சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதே பகுதியில் மாயமாக மறைந்த 19 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் மீது சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்காலை அடுத்த நிரவி பகுதியில் ஹவுஸ் காலனியைச் சேர்ந்த ஆசாரி வேலை செய்து வரும் சிங்காரவேலு என்பவரின் மகள் 13 வயது சந்தோஷ் என்பவர் சக நண்பர்களோடு வீட்டின் அருகே நேற்று மாலை மதியம் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது மாலை சிறுவனை காணவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே சிறுவன் கழுத்து அறுபட்டு கொலை செய்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதனை அடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை கண்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது குறித்து நிரவி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். அதன் பெயரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர். மேலும் சிறுவனின் வீட்டின் அருகே உள்ள மற்றொரு 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் திடீரென மாயமாக இருப்பதாகவும் இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து நிரவி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் காவல்துறையின் நடவடிக்கையில் போதைப் பொருட்களின் விற்பனை தடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் கடற்கரை வாலிபால் போட்டிகள் திங்கட்கிழமை மாலை நடத்தப்பட்டன. இளைஞர்கள் அணியினர் பங்கேற்ற போட்டியை புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது புதுவையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள், இருசக்கர வாகன பேரணி, வாக்கத்தான் என பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தினோம். தற்பொழுது வாலிபால் போட்டி நடத்தப்படுகிறது. விளையாட்டுப் போட்டிகளில் காவல்துறையினரிடம் தற்போதைய இளம் தலைமுறையினர் நட்புறவுடன் செயல்படும் சூழல் ஏற்படும். அதன் அடிப்படையில் போதைப் பொருட்களை தவிர்த்து இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான சமூகம் அமையவும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இதனால் தற்பொழுது போதைப் பொருட்கள் விற்பனை குறைந்துள்ளது. முற்றிலும் போதைப் பொருட்கள் விற்பனை நீங்கும் வரை சோதனை நடவடிக்கைகள் தொடரும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிரச்சனை என்பது காவல்துறை மட்டும் சம்பந்தப்படவில்லை. சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் போதை தடுப்பில் பங்குண்டு. பிள்ளைகளது செயல்பாடுகளை வீட்டில் பெற்றோர்களும் கல்லூரிகளிலும் பேராசிரியர்களும் கவனிக்க வேண்டியது அவசியம். தற்பொழுது மக்கள் காவல்துறை நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரசைத்தன்யா, பொதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். காலாப்பட்டு ஆலமரத்து வீதி குறுகிய சாலையில் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணியை அப்பகுதி மக்கள் எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த சின்ன காலாப்பட்டு ஆலமரத்து வீதி உள்ளது. இந்த வீதியின் இருபுறமும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 10 அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும். மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை. இந்த சாலை கீழேதான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கிறது. இதே வழியில் மீண்டும் உயர் மின் அழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி வாசிகள் கூறும்பொழுது கடந்த 2007 ஆண்டு உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை பணி துவங்கப்பட்டது. அந்த திட்டம் தோல்வி அடைந்ததால் மீண்டும் தற்போது பணியாளருக்கு சாதகமாக இந்த பணியை தொடங்குகிறார்கள். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என, இல்லை என்றால் போராட்டத்தை மேற்கொள்ளுவதாக தெரிவித்தனர். புதுச்சேரி ஆம்பர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் ஸ்ரீகடி அற்புத சாய் ஆலயத்தில் நடைபெற்ற இளநீர் அபிஷேகம் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் ஓம் ஸ்ரீ ஸ்ரீகடி அற்புத சாய் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பங்கேற்று சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து அவர் அன்னதான விழாவையும் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தொகுதி தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ ஸ்ரீகடி அற்புத சாய் நிர்வாகிகளான பாலமுருகன், மாலதி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு மின்மாற்றி திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. அரை மணி நேரமாக எரிந்து கொண்டிருந்த தீயினை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய பகுதியில் மின்மாற்றி உள்ளது. இந்த மின்மாற்றி திங்கட்கிழமை மாலை திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீயானது தொடர்ந்து வெடிப்பு சப்தத்துடன் 30 நிமிடங்கள் எரிந்தது. இதனால் அந்த பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்த முதலியார்பேட்டை போலீசார் விரைந்து வந்த வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர். மேலும் தீயணைப்பு துறையினர் வந்து மின் மாற்றியில் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. ஏற்கனவே புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் மின் மாற்றி பழுதால் தொடர் மின்தடை ஏற்படுவதாக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகரில் முதலியார்பேட்டையில் மின் மாற்றியில் தீப்பற்றி சேதமடைந்துள்ளது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருபுவனை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு திருபுவனை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் உத்தரவுப்படி தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அறிவுறுத்தலின்படி திருபுவனை தொகுதி இளைஞரணி தலைவர் RK ராஜா தலைமையில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் எதிரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழக இளைஞரணி செயலாளர் அசோக், துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் மணி மற்றும் பிரீத்தி, ரங்கநாதன், ஜீவா, மணிபாலன், முரளி, அசோக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மொரட்டாண்டி பிரத்யங்கரா காளி கோயிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 24 மணி நேரம் இடைவிடாத அபிஷேகம் பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மொரட்டாண்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோயிலில் உலக நலனை முன்னிட்டு தொடர்ந்து 24 மணி நேரம் இடைவிடாமல் மகா அபிஷேகம் பெருவிழா இன்று நடைபெற்றது. அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்கு ஆண்டுதோறும் 24 மணி நேரம் அபிஷேகம் செய்து வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக அதிகாலை முதல் தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 24வது ஆண்டு ஆகும். இந்த அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தி அபிஷேக பெருவிழாவிற்காக பக்தர்கள் தங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை தானமாக அளித்து அபிஷேகத்தை கண்டுகளித்து வணங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை பாதாள ஸ்ரீ பிரத்யங்கரா காளி பீடாதிபதியும் விஸ்வரூப 72 அடி உயர ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ஸ்தாபகர் ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள், இணை நிர்வாகி ஸ்ரீமதி நடாத்தூர் ஹேமலதா ஜனார்த்தனன், செயலாளர் நடாத்தூர் அக்ஷய் நாராயணன், இளைய பீடாதிபதி நடாத்தூர் வரத தேசிகள் மேலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். வரும் ஜூலை 1 முதல் இந்திய தண்டனை சட்டம் மாறுவதை தொடர்ந்து புதுச்சேரி போத்தீஸ் பணிபுரியும் பெண் ஊழியர்களிடம் பெரிய கடை போலீசார் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாடு முழுவதும் இந்திய தண்டனை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்படும் வரும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் கூட்டம் பெரிய கடை காவல் நிலையம் சார்பில் இன்று நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போத்தீஸில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு எதிரான நடைபெறும் குற்றச்சம்பவங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என பல்வேறு விளக்க முறைகளை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். இதில் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ECR சாலையில் உள்ள சிவாஜி சிலை அருகே நடுரோட்டில் ஜெயராம் நடிக்கும் சண்டை காட்சியின் படப்பிடிப்பு இரவில் நடைபெற்றது. பிரபல திரைப்பட இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் நடிகர்கள் பிரபுதேவா, பிரசாந்த் ஆகியோரும் நடித்து வருகின்றனர். ஏற்கனவே புதுச்சேரியில் விஜய் நடிக்கும் சண்டை காட்சிகள் படப்பிடிக்கப்பட்டது.
இந்த நிலையில் கோட் திரைப்படத்தில் நடிகர் ஜெயராமும் இணைந்துள்ளார். நடிகர் ஜெயராம் நடிக்கும் சண்டை காட்சி புதுச்சேரியில் இரவு நேரத்தில் படமாக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ECR சாலையில் உள்ள சிவாஜி சிலை அருகே நடுகோட்டில் ஜெயராம் நடிக்கும் சண்டை காட்சியின் படப்பிடிப்பு நடைபெற்றது. இதில் நடுகோட்டில் கார் பற்றி எறிவது போலவும் துப்பாக்கிச் சூடு நடைபெறுவது போன்ற நடிகர் ஜெயராம் நடிக்கும் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்ட ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து இன்று மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைத்திலிங்கம், புதுச்சேரியில் பள்ளி தேர்வுகள் முடிந்து மேல்நிலை பள்ளிகளில் சேர சான்றிதழ் பெற வருவாய்த்துறை வருமானவர் பெற்றோர் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இதற்கு காரணமாக வருவாய்த்துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. உயர்நிலை பள்ளி படிக்கும் பொழுது வாங்கியுள்ள சான்றிதழ் மேல்நிலை படிக்கும் பொழுது வேறு சான்றிதழ் கேட்பது என்ன விதத்தில் நியாயம்? அதற்குள்ளாக சாதி மாறிவிட முடியுமா என கேள்வி எழுப்பியவர், எனவே மாணவர்களை அலைக்கழிக்காமல் சான்றிதழ்களை வழங்க வேண்டும் என்றும் சான்றிதழ் பெறுவதற்கான காலக்கெடுவை ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்றவர். இது முதலமைச்சரின் துறை, ஆனால் அந்த துறையை அவரால் கவனிக்க முடியவில்லை என்றால் வேறு ஒரு அமைச்சரிடம் கொடுத்து விடலாம் என்றார். புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரித்துள்ளது. மேலும் மின் பற்றாக்குறை அதிகம் உள்ளது. தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்டுகின்ற ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் இன்னும் விற்பனை செய்து கொண்டுதான் உள்ளன. போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டுள்ளனர். இதுவரை பெரிய வியாபாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. போதை வியாபாரத்தில் போட்டி காரணமாக பல கொலைகள் நடந்துள்ளதா? போதைப் பொருள் விற்பனையில் காவல்துறைக்கு தொடர்புள்ளதா என்பவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், ராமர் கோயில் இருக்கும் அயோத்தி தொகுதியிலேயே பாஜக தற்போது உறுதி. மோடியின் பக்கத்தில் பாலராமர் இல்லை, அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம்தான் இருக்கிறார். 170 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லாத கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்க கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் SC/ST மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு இயக்கும் திட்டம் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்காக முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பெயரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை இயக்குநரிடம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் சிவராமன், முதன்மை கல்வி அதிகாரி தனச்செல்வம், நோடல் அதிகாரி பழனி, ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதிதிராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கூறுகையில், கடந்த 2023-2024 கல்வியாண்டு கட்டணமாக ரூபாய் 38 கோடியை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது. அதே போன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அக்னி நட்சத்திர நிறைவு நாளையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் விழா நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவடைந்தது. உலக நன்மைக்காக அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டும் அக்னி நட்சத்திர நிறைவு நாளையொட்டி இன்று காலை மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டு விநாயகரை தரிசித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த அபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பழனியப்பன் தலைமை குழுக்கள், கணேஷ், சீனிவாசன், நாகராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், 1.5 டன் மாம்பழம் விநியோகம் செய்யப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வெற்றி கழகம் சார்பில் 28 தொகுதிகளில் 30,000 பேருக்கு வடை பாயாசத்துடன் 6 வகையான உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார்.
இந்த நிலையில் உலக பட்டினி தினத்தையொட்டி புதுச்சேரி மாநிலம் வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் இன்று புதுச்சேரியில் உள்ள 28 தொகுதிகளில் இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதில் தலை வாழை இலை போட்டு வடை, பாயாசம், அப்பளம், 2 வகையான கூட்டு பொரியலுடன் 6 வகையான சாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகள் என 28 தொகுதிகளிலும் விஜய் ரசிகர்கள் தொகுதிக்கு 30,000க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் கார்த்திக் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து தலைமையில் திமுக இளைஞர் நல மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மாநில துணை அமைப்பாளர் எமில் ஏற்பாட்டில் புதுச்சேரி பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி ஜிப்மர் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் ஏழை எளிய மக்கள் மற்றும் மருத்துவமனை நோயாளிகளின் உறவினர்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முள்ளக்குளம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் மதியம் மற்றும் இரவு உணவுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மற்றும் திமுக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு புதுவை மாநில துணை அமைப்பாளர் எமில் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இதில் திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கோட்டுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதாலதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதாலதேவி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த 5ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்தின் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி, அழகு காவடி, மயில் காவடி எடுத்து வீதி உலாவும் வந்த தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஸ்ரீ சீதாலதேவி மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை வண்ண மலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதாலதேவி மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. தீமிதி திருவிழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சக்தி நகர் பகுதியில் உள்ள சந்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தியை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் சக்தி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர நிவர்த்தியை முன்னிட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காமராஜர் சாலை பெரியார் சிலை அருகே உள்ள ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் 108 பால் குடங்களுடன் புறப்பட்டு ஊர்வலமாக சென்று சக்தி நகர் பகுதியில் உள்ள சந்தமுத்து மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. 108 பால்குட அபிஷேகங்களுடன் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி பூஜை நடைபெற்றது. மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அம்மனை வழிபட்டு சென்றனர். மேலும் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சிறப்பு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சந்தவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர், பள்ளத்தெரு பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழக்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6685 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் 13 வயது சிறுவன் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை, போலீசார் தீவிர விசாரணை.
போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து நடவடிக்கை. காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தகவல். காலாப்பட்டு தொகுதியில் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகிப்பதில் முன்னுரிமை காட்ட ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் அலட்சியம். காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.